Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. لقد قال الله تعالى في مكتب التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னுடைய அடியார்களுக்கு இந்த பூமியிலே ஹிதாயத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவருடைய ஈமானை உறுதிப்படுத்தி இந்த பூமியிலே அவர்களை தங்களுடைய ஹலிஃபாவாக, அல்லாஹ்வினுடைய ஹலிஃபாவாக மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய இடத்திலே கண்ணியமாக உயர்த்தி வைக்கின்றார். நாம் இந்த பூமியிலே முஸ்லீமாக வாழ்கின்றோம். நமது இடம் எத்தனையாவது தரத்தில் இருக்கிறது என்பதை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எதற்கெல்லாமோ தேர்வு வைத்து அந்த தேர்வில் தோற்றுவிட்டால் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த பூமியிலே உலக விஷயங்கள் பெரிதாக்கப்பட்டு சிரமமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை மக்களிடத்திலே மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த துனியானுடைய காரியங்கள் படு கேவலமான முறையிலே மக்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் நம்மீது செய்த மிகப்பெரிய கருணை என்னவென்றால், விரும்பியோ விரும்பாமலோ ஆண்மகனாக பிறந்த ஒவ்வொருவரும் பள்ளிக்கு வந்து ஜும்மாவிலே அல்லாஹ்வின் மார்க்கத்தை உறைஞ்சி கொண்டோ அல்லது விழித்து கொண்டோ காதில் கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றார். இதில் யார் நீங்கள் ஜும்மாவிலே செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் எண்ணத்தில் வருகின்றீர்களோ அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வாழ்க்கையிலே அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். யார் வேறு வழி இல்லாமல் இங்கே வந்து அடைபட்டு கொண்டு எப்பொழுது வெளியே செல்வோம் என்று நினைக்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களை மார்க்கத்திலிருந்து வெளியேற்றி விடுவான். இது எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஜும்மானுடைய உரைகளும் சரி, கேட்கக்கூடிய மக்களும் சரி, மோசமான சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். வித்தியாசமான பயங்கரமான டாபிக்குகள், காரசாரமான டாபிக்குகள், உங்களுக்கு கபரில் வைத்து அடிச்சு கிடக்கூடிய ஒரு அடியை விடவா காரசாரம் உலகத்தில் இருக்கிறது. உங்கள் தலை சுக்கு நூறாக சிதறுவதில் இருந்தால் பெரிய காரசாராமாக நிகழ்ந்துவிட போகிறது. இல்லை, உண்மையிலேயே மார்க்கத்தில் தான் அதிசயமான அற்புதமான கற்பனை கெட்டாத விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளாததினால் காபீரை போலவே இந்த பூமியின் காரியங்களை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய மக்களாக நாம் மாறிவிட்டோம் என்பது வேதனையுடன் உங்களுக்கு பதிவு செய்து ஜும்மாவுக்குள் நுழைகின்றேன். இது ஜும்மாவுடைய 3வது வாரம். முதல் வாரத்தில் நான் மனிதனுடைய மரண நிலையை பற்றி எடுத்து சொன்னேன். மரணத்தின் வாசலிலே மனிதன் என்று எவ்வளோ பேர் அதை யாபத்தில் வச்சிருக்கிறீங்க, மறந்துட்டீங்க அப்படின்னு நமக்கு தெரியலை. இருந்தாலும் அதை சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து சில விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் எப்படி சஹாபாக்களுக்கு எதை சொன்னார்களோ அதை அப்படியே உங்களுக்கு பல செய்திகளிலிருந்து திரட்டியவனாக இங்கே கொண்டு வருகின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் மனிதன் மரணமடைந்து வருகிறான். அவனுக்கு மரண தருவாயில் நடக்கும் விஷயங்களில் அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்காவிட்டால் நமக்கு தெரியாது. நம்முடைய குடும்பத்தார்கள் இறந்தவர்கள் யார் நமக்கு வந்து சொன்னதில்லை, சொல்ல போதும் இல்லை, சொல்லவும் முடியாது. ஆகையால்
அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு அடுத்த செய்தியாக அல்லாஹ்வின் தூதர் 2 விஷயங்களை சொன்னார்கள். மரணங்களிலே நல்ல மரணம், கெட்ட மரணம். இதை வெளியில் இருக்கவர்கள் தெரிந்து கொள்ள முடியுமா என்றால் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும், ஒரு சில விஷயங்களை அல்லாஹ்வே அறிந்தவன். அந்த வகையிலே அல்லாஹ்வின் தூதர் நல்ல மரணத்திற்கு அடையாளமாக சில விஷயங்களை வரிசைப்படுத்தியிருக்கின்றார்கள். கெட்ட மரணத்திற்கு ஒரு அடையாளமாக சில விஷயங்களை வரிசைப்படுத்தியிருக்கின்றார்கள். அதில் இந்த ஜும்மாவின் நேரத்துக்குள் இயன்ற வரை பார்ப்போம். எஞ்சியதை இன்ஷா அல்லாஹ் மீண்டும் 3வது வாரம் அதனுடைய மீதமும் அடுத்து அதை தொடர்ந்து கபூரில் வேதனை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யார் யாருக்கு என்ன வேதனை, என்ன காரணத்துக்காக கொடுக்கப்படுகிறது என்பது அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தான் நமக்கு தெரியும். அதையும் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அருமை தோழர்களே அறிந்து கொள்ளுங்கள், யாருடைய வாழ்க்கையினுடைய இறுதி வார்த்தை கலிமத்துல் ஷஹாதாக இருக்கிறதோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார். அவருடைய வாழ்க்கை வெற்றி அடைந்து விட்டது. அவருடைய மரணம் நல்ல மரணம். கலிமாவை இறுதியாக முன்மொழிந்த நிலையில் அவர் மரணித்தார். இது 2 வகையாக பார்க்கணும். சிலவர் சொல்வது வெளிப்படையாக கேட்கலாம், சில பேர் மனதுக்குள்ளே சொல்லுவாங்க அல்லாஹ்வை அறிந்தவனாக இருக்கின்றான், அந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, யாருக்கு இறுதி வார்த்தை ஷஹாதத்து கலிமாவாக அமையும் என்பதை சேர்த்து சொன்னாங்க. அதை வச்சு நம்ம கணிச்சிடலாம். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, யார் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக இந்த பூமியிலே அல்லாஹ்வின் மார்க்கத்தை முட்டுக்கட்டக்கூடாது, அல்லாஹ்வின் மார்க்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு மரண தருவாயிலே சஹராத்திலே கலிமா சொல்வது இலகுவாக இருக்கும். அடுத்து சொல்கிறாங்க, யார் பொருளாதாரத்திற்காக இந்த பூமியிலே தங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டார்களோ அவருடைய மரண தருவாயிலும் பொருளாதாரத்தை பற்றி நினைவிலே தான் மரணிப்பார்கள். அவர்களுக்கு கலிமத்து ஷஹாதா முன்மொழியக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. எப்படி விளங்கிக்கிடலாம்? பொருளாதாரக்கார் வாழவங்க கடைசி நேரத்தில் பேச்சு மூச்செல்லாம் அத்து போயிருக்கும், ஒசாரம் மட்டும் இருக்கும். அவங்க நினைப்பாங்க, அந்த காரியத்தை அதில் விட்டுருக்கேன், இந்த காரியத்தை அதில் விட்டுருக்கேன், என் சொத்து எப்படி சொல்ல, என் வியாபாரத்தை யாரை பார்க்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போட்டேன்னு அந்த கவலையில் இருப்பாங்க. ரூபு வாங்கப்படும். யார் மரணத்தை எதிர்பார்த்து அல்லாஹ்வின் மார்க்கத்துக்காக வாழ்ந்தார்களோ அவர்கள் மலக்குல் மௌத் அவர்கள் வருகை தரக்கூடிய அந்த நேரத்தில் கலிமத்துல் ஷஹாதாவை அழகான முறையிலே நமக்கு தெரியும்படியோ அல்லது தெரியாதபடியோ முன்மொழிவார்கள். அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்துவிடும். ஆக நல்ல மரணத்திற்கு அடையாளம் இறுதியான வார்த்தை கலிமத்துல் ஷஹாதாக இருக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதெல்லாம் நல்ல மரணம், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வின் போர்க்களத்திலே சென்று யார் ஷஹீதாகிறார்களோ அவர்களுக்கு கிடைப்பது நல்ல மரணம். அதுக்கு அடுத்து சொல்கிறாங்க, கொள்ளை நோயினால் இறந்தால் மொத்தமாக சில நோய்கள் வரும். இப்போ கொரோனா போன்ற காலங்கள்லாம் வந்துச்சா இல்லையா, அந்த நோய் நமக்கு ஏற்பட்டுட்டால் பொறுமையாக இந்த நோய் எனக்கு வந்துவிட்டது, இதன் காரணமாக அல்லாஹ் என்னை மன்னிப்பான், எனக்கு இதன் காரணமாக சொர்க்கத்தை தருவான் என்று யார் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்த நிலையிலே மரணிக்கின்றாரோ அது நல்ல மரணம். எல்லாருமே நோயில் செத்து போகிறதெல்லாம் நல்ல மரணம் சொல்ல முடியாது. காபிரும் ஜாவா, முஸ்லீம் ஜாவா, முனாஃபிக் ஜாவா, முஸ்ரிக் ஜாவா, எல்லாருக்கும் ஒரு நோய் பொதுவாக வந்து எல்லாருக்கும் வரும். அது நல்ல மரணம் யாருக்கு என்பது மிகவும் நாம் கவனிக்கக்கூடிய இடம். அதுக்கு அடுத்தாக்கள் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, ஷஹீதுகளிலே பல அந்தஸ்துகள் உண்டு. அதில் முதலாவது அந்தஸ்து அல்லாஹ்வின் பாதையிலே வெட்டுண்டு அல்லாஹ்வின் பாதையிலே ரத்தம் சிந்தி மரணிப்பது. அதற்கு அடுத்து உண்டு ஷஹீதுக்கு உண்டான சிறு சிறு அந்தஸ்துகள்லாம் இருக்குது. அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? ஒருவர் தண்ணீரிலே வெள்ளத்திலே மூழ்கி இறந்து விடுகின்றார், அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். நெருப்பில் கருகி இறக்கிறார், அவருக்கு ஷஹீதோட அந்தஸ்து கிடைக்கும். இடிபாடுகளில் சிக்கி இறக்கின்றார், அவருக்கு ஷஹீதோட அந்தஸ்து கிடைக்கும். அல்லாஹ்வின் பாதையில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஒரு காரியத்துக்காக வீட்டை விட்டு வெளியே இறங்குறார், சென்றுக்கிட்டு இருக்கார், அவர் மௌத்து வந்துருச்சு. அது ஏதோ சாதாரண மௌத்தோ விபத்தோ ஏதோ ஒன்று, அது நல்ல மரணம் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. இதில் முக்கியமாக கவனிக்கப்படக்கூடியது என்றுன்னு சொன்னால் அல்லாஹ்வின் பாதையை 2ஆக சொல்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர். ஒன்று போர்க்களத்துக்கு போகிறது, இன்னொன்று அல்லாஹ்வின் மார்க்கத்தை பூமியில் நிலைநாட்டுவதற்காக போகிறது, அல்லாஹ்வின் மார்க்கத்தை சொல்வதற்காக வெளியே கிளம்புகிறது. இந்த ரெண்டுமே அல்லாஹ்வின் பாதையில் சொல்வதாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி சென்னை சவுதியில் ஒரு விபத்து நடந்தது, எல்லாருக்குமே தெரியும். 43 பேரில் 42 பேர் இந்த ஸ்பாட்லேயே செஞ்சாங்க, கறி இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 அந்தஸ்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு
இருக்கு. ஒன்று நெருப்பில் கருகினாங்க, இன்னொன்று அல்லாவின் பாதையில் அவங்க இருந்தாங்க. அவங்க உம்ரா முடிச்சுட்டு மக்காவிலேருந்து எங்கே வந்துக்கிட்டு இருந்தாங்க, மதினாவுக்கு வந்துட்டுருக்க ஃபதர் களம் அந்த போடுற இடத்த பார்த்துட்டு இன்னும் சற்று நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 நிமிஷத்தில் எங்கே போயிடுவாங்க, மதினாவை அடையக்கூடிய தூரம் அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு 100 கிலோமீட்டருக்கு உள்ளே தான். அந்த இடத்துல வச்சு அவங்க ஒரு விபத்தில் இறந்து போகிறாங்க. இப்போ இந்த விபத்துக்குள்ளே நம்ம பார்க்க வேண்டிய என்ன அப்படின்னு சொன்னால், இது மாதிரி மரணம் யாருக்கும் எப்பொழுதும் வரலாம். அந்த மரண வேளையிலே அவர் ஷஹீதோட அந்தஸ்து அடைய வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் குஃப்ரோ ஷிர்கோ இருக்கக்கூடாது, அவருடைய ஈமானில் வேறு எந்தவித கலப்பும் இருக்கக்கூடாது, அல்லாஹை மாத்திரம் வணங்கக்கூடிய அந்த பண்பு அவரிடம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு தான் இந்த அந்தஸ்து. போகும்போதும் தர்காவுக்கு போயிட்டு வரும்போதும் தர்காக்களை வந்து கையில் காலில் கருப்பு கயிறை கட்டிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அவங்களுடைய மரணத்திற்கு அல்லாஹ்வே போதுமானமா அவங்களுக்கு விசாரிப்பான். ஏனென்றால் நான் சமீபத்தில் ஏற்கனவே பதிவு செய்தது தான். முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரம் சபைக்குள்ளே போனால் ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு பரவசமாக இருக்கும். எப்படியா அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு முஸ்லீம்களுக்கு இணையாக முஸ்லிக்குகள் அங்கே நிறைய வராங்க. தவாப்பு செய்கிற நேரத்தில் பார்க்குறோம், ஆண்கள் பெண்கள் காலில் அவ்வளோ கருப்பு கயிறுகள், கழுத்தில் கயிறுகள், கையில் கயிறுகள் கொத்து கொத்தாக இருக்குது. எங்கே வந்திருக்கிறாங்க? தௌபா செய்வதற்கு வரல, இவங்க தவாப்பு செய்வதற்கு வந்திருக்கிறாங்க. தௌபா செஞ்சுருந்தா அதுலேருந்து மீண்டிருக்கணும். உம்ராவுக்கு வந்துட்டு அந்த தவாபினுடைய சுற்றலில் பார்க்கும் பொழுது அவ்வளோ பேற்றை இணைவிப்பிற்கான அடையாளங்கள் வெளிப்படையாக பகிரங்கமாக தெரிகிறது. அப்போ இந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு மரணம் ஏற்பட்டால் அவங்க எல்லா பாக்கியத்தை இழந்துருந்தாங்க, அவங்களுக்கு எந்த அந்தஸ்துமே கிடைக்காம போயிடும். ஆகையால் மரணம் யாருக்கு எந்த சூழ்நிலையில் எப்பொழுது ஏற்படலாம். நாம் ஈமான் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது இதுதான் கவனிக்கக்கூடிய விஷயம். இறந்த உடனே எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிடாது. இதில் பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு 42 பேரில் 18 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 தலைமையினர்கள். ஒரு பெரியவங்க, அதுக்கு அடுத்த தலைமுறை, அவங்க பெற்ற குழந்தைங்க சொல்லி 18 பேர் குடும்பத்தோடு போயிருக்கிறாங்க. குடும்பத்தோடு அவங்க செஞ்சிட்டாங்க. அந்த விபத்தில் அவங்க இறந்துட்டாங்க. அல்லாஹ் அவங்களை ஷஹீதான அந்தஸ்து அவங்களுக்கு கொடுக்கணும். உங்கள்கிட்ட யாரும் இணைவிக்காமல் இருந்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகையால் நல்ல மரணம் என்பது நாம் நினைக்க மாதிரி எல்லாருக்கும் சொத்து வாங்கிட்டோம், கடை வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம், வீடு வாங்கிட்டோம், அப்போ சாவரமே அதுக்கு பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா குறை, அவன் வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டான், எல்லாத்துக்கும் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டான், மௌத்தாக இருக்காமாங்க. ஆனால் அவர் குழிக்கு என்ன சேர்த்தாரு? குழிக்கு அவர் என்ன சேர்த்தாரோ, குழியில் வைக்கப்படும் பதிலுக்கு அவர் என்ன செய்தாரோ, மறுமையில் அவருக்கு உதவக்கூடிய நன்மைகளை சேர்த்து வைத்தா தான் செட்டில்மெண்ட் அட் மவுத். அந்த மரணம் அதுதான் செட்டில்மெண்ட் ஆகிறது. நம்மளே எதை செட்டில்மெண்ட் இருக்கிறோம்? இந்த உலகத்தில் சம்பாத்தியங்களை அப்படி பார்த்தா அம்பானி செட்டில்மெண்ட்டு தான், அதானி செட்டில்மெண்ட்டு தான், அபுஜகில் செட்டில்மெண்ட்டு தான், ஃப்ரௌன் செட்டில்மெண்ட்டு தான். நம்ம பார்வையில் அவங்களுக்கெல்லாம் என்ன குறை? ஒரு குறையும் இல்லை. ஆட்சி, அதிகாரம், அக்கிரமம், அநியாயம், அத்தனை பொருளாதாரம் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருதான் செட்டில்மெண்ட்டு தானே நமக்கு பார்வையில். ஆனால் அவங்கள்ட்ட என்ன இல்லை? ஈமான் இல்லை. அப்போ ஒரு முஸ்லீம் என்பவர், மூமினானவன் ஒரு செயலை எதை வச்சு நிர்ணயம் பண்ண வேண்டும் என்றால் ஒரு ஈமானின் அடிப்படையில் தான் தேர்வு செய்ய வேண்டும். ஆகையால் மரணம் எப்பொழுது எப்படி நடந்தாலும் சரி, இயற்கை மரணம் அல்லாமல் மற்ற மரணமாக இருந்து அந்த ஷஹீதோட அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹை வணங்கியவர்களாக இருக்க வேண்டும். நீ நம்மள நிலைமை என்ன? 5 வேளை தொழாத மக்களே நிறைய இருக்கிறோம். நம்மளுடைய நிலைமை என்ன? 5 வேளை தொழாத மக்கள் கிட்டத்தட்ட 90% கிட்ட எடுத்துடலாம், அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட மரணம் எப்படி இருக்கும்? கல்லா நிறைய காசு இருக்கும், மண்டையில் குள்ளா இருக்கும், ஈமானில் என்ன இருக்காது, மனசுக்குள்ளே அல்லாஹ் இருக்க மாட்டான். இப்படித்தான் நம்மளுடைய சமுதாயம் போய்கிட்டு இருக்கு. சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுதாங்க. அது அப்படியா இருப்போம் இப்படியா இருப்போம்னு சொல்லி. நம்ம சிஐக்கு பயந்த பயம், எஸ்ஐஆருக்கு பயந்த பயம், அவங்க நம்மளுடைய கபரில் என்ன நடக்குமோ, நமக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் போயுமான்ற பயம் இல்லை. இதில் கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்டிருக்க எஸ்ஐஆரில் பதில் சொல்ல கஷ்டமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய 5 கேள்விகளை தேர்வு செய்து அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்கு அதை அறிவித்தும் தந்தார்கள். அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட 5 வினாக்களும் 5 விடைகளும் இதுதான் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த வினாவுக்கு அந்த விடை சொல்லக்கூடிய அந்த பயிற்சியை நம்ம எத்தனை பேர் எடுத்திருக்கின்றோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே. அப்போ நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்கு என்று சொன்னால் இந்த உலகம், இந்த துனியாவை நோக்கி தான் போய்கொண்டிருக்கக்கூடிய மறுமையை நோக்கி அல்ல. ஆகையால் மறுமையை நாம் நினைவுற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னது போல நீங்கள் மரணத்தை அதிகமாக நினைவுறுங்கள், அது இந்த உலக வாழ்க்கையிலிருந்து உங்களை என்ன செய்யும், காத்து விடும் என்று சொன்னார்கள்.
அப்போ அதனுடைய தொடர்ச்சியைத்தான் நம்ம பார்த்துட்டோம். நல்ல மரணம் நமக்கும் கிடைக்குமா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்தாக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரசவ வேதனையில் ஒரு பெண் மரணித்து விட்டால் அவளுக்கும் சைதோட அந்தஸ்து. பிரசவ வேதனையில் மரணித்தவங்களுக்கெல்லாம் இல்லை, அவங்க யாராக இருக்கணும்? ஈமான் உள்ளவங்களாக இருக்கணும். இதுக்கு மேலே உங்களுக்கு விளக்க தேவையில்லை, அது யாராக இருந்தாலும் சரி. ஏனென்றால் பிரசவ வேதனை என்பது ஒரு மரணத்தை தொட்டு திரும்புவது, சாதாரணமான வேதனை இல்லை. இன்றைக்கி விஞ்ஞானிகளெல்லாம் அளந்து சொன்னாங்க, அது வலியினுடைய அளவு ஒன்றொன்றுக்கு ஒரு அளவு இருக்க மாதிரி வேதனைக்குன்னு ஒரு அளவு, டேன் சொல்லக்கூடிய வேதனைக்கு உண்டான அளவு சொல்கிறாங்க. ஒரு மனிதன், நல்ல தடகாத்தரமான மனிதன் 5 பங்கு 5 அளவு டேனை எட்டி விட்டால் அவன் மரணத்தை விடுவான். ஆனால் ஒரு பெண் பிரசவ நேரத்தில் 7 டேன் வேதனையை அனுபவிக்கின்றாள். மரணத்தை தாண்டின வேதனை. அதனால தான் அந்த மறுபிறவின்லாம் சொல்லுவாங்க பொம்பளைகள்லாம், சாவுக்கு போய்ட்டு திரும்பி வந்திருக்கிறான்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான விஷயம். பிரசவம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஒவ்வொரு நேரமும் அந்த வலி வயிற்றில் ஏற்படும் பொழுது உலக வாழ்க்கையே அவங்களுக்கு மறந்துவிடும், எல்லா உறவுகளும் மறந்துவிடும். அவங்க அப்படியே தன் நிலை மறந்து விடுவாங்க, கத்துவாங்க, கதறுவாங்க. ஏனென்றால் அவ்வளோ கடுமையான வலி. எனவே பிரசவ வேதனை ஏற்படும் பொழுது ஒரு பெண் மரணித்து விட்டால் அவளுக்கு அல்லாஹ் ஷஹீதோட அந்தஸ்தில் ஒரு அந்தஸ்தை கொடுக்கின்றான் என்ற செய்தியையும் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இப்போ அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து பாருங்கள், ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. தனது மார்க்கத்தை பாதுகாக்க யார் போராடக்கூடிய நிலையில் மரணித்து விடுகிறாரோ அவருக்கும் ஷஹீதோட அந்தஸ்து. நான் ஏதாவது ஷஹீத் அந்தஸ்துன்னு சொன்னோம்னா நல்ல மரணம் என்பதுக்கு பொருள், அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரணும். அதுக்கடுத்த உடைமையை பாதுகாக்க, நம்மளோட உடைமையை பாதுகாக்க நாம் போராடுதோம், அந்த போராட்டத்தில் நம்ம கொலை செய்யப்படுகின்றோம். அவ்வாறு செய்யப்பட்டால் நமக்கு ஷஹீதோட அந்தஸ்து. அதுக்கு அடுத்தாக்கள் பார்த்தீங்கன்னா, மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக யாராவது போர் செய்தால் அந்த போரில் அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டால் அது ஷஹீதோட அந்தஸ்து என்று அல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொன்னாங்க, இராணுவத்தில் சேர்ந்து ஒரு இராணுவ வீரனாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் போர் புரிந்தாலும் போர் புரியாவிட்டாலும் இராணுவ வீரனாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் மரணித்தால் அவருக்கும் அல்லாஹ் ஷஹீதோட அந்தஸ்தை கொடுக்கின்றான் என்று அல்லாஹ் சொன்னாங்க. ஏராளமான செய்திகள் இருக்குது, கிட்டத்தட்ட 20-22 செய்திகளுக்கு மேலே இருக்குது. அதன் பிரிவுகள் நிறையா இருக்குது. நான் மேலோட்டமாக தான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அதுக்கு அடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, சாலிஹான அமல்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுது மரணம் ஏற்பட்டால் அவருக்கு ஷஹீதோட அந்தஸ்து, அதாவது நல்ல மரணம். அதுக்கு 3 வகையான விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு கலிமாவை பற்றி, அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி விளக்கி கொண்டிருக்கும் நேரத்தில் ஒருவருக்கு மரணம் ஏற்பட்டால் அவருக்கு ஷஹீதோட அந்தஸ்து. இது யார் விளக்குவா? லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை பற்றி மக்களுக்கு தாவா செய்கிறாரு. அப்போ அவர் பொருள் தெரிஞ்சு புரிஞ்சிருந்து அவர் கடைப்பிடிச்சா தான் செய்ய முடியும். அந்த நிலையில் அவருக்கு மௌத்து வந்தால் அவருக்கு ஷஹீதோட அந்தஸ்து. அதுக்கடுத்து நோன்பு நோற்றுக்கும் நேரத்தில் நோன்பு துறக்க முன்னாலே நோன்பாளியாகவே மௌத்தாயிடுறார், அவருக்கு ஷஹீதோட அந்தஸ்து. இன்னொருவர் தர்மம் செய்வதற்காக பொருள்களை எடுத்துக்கொண்டு கொடுக்க செல்கின்றார். அவர் செல்கின்ற நேரம் அல்லது கொடுக்கின்ற நேரம், அவர் திரும்புகின்ற நேரம், இதில் எந்த நேரத்தில் அவர் மரணிச்சாலும் தர்மம் செய்யக்கூடிய நிலையில் அவருக்கும் ஷஹீதோட அந்தஸ்து. இதை நான் வரிசையாக சொல்லும் பொழுது நாம் கேட்கக்கூடிய நீங்கள் என்ன செய்யணும், இந்த நல்ல மரண லிஸ்ட்டில் எனக்கு எதுலையெல்லாம் வாய்ப்பு இருக்குது, நான் எதுலையெல்லாம் இடம் வரலாம் என்பது தான் கணக்கு பார்க்கற மொழிய. மணி எத்தனையாச்சு, ஒன்றாச்சு, இன்னொரு 20 நிமிஷம் விட்டுருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. செய்திகளை கேட்கும் பொழுது இதில் நான் இருக்கிறேன்னா, கெட்ட செய்தி சொல்லும்போது இதில் நான் வந்துடக்கூடாத, நல்ல செய்தி சொல்லும் பொழுது நான் இதில் வர வேண்டுமே என்ற மனநிலை யாருக்கு இருக்கிறதோ அவருடைய ஈமான் அறிந்து கொள்ளுங்கள் உயிரோடு இருக்கிறது. எந்த செய்தியை கேட்டாலும் எந்த மாற்றம் இல்லை என்றால் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உயிருடன் இருக்கின்றீர்கள், உங்களுடைய ஈமான் ஹோமாவிலே இருக்கிறது, மரணிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. இதான் பொருள். இப்படி தான் சஹாபாக்கள் இருந்தாங்க. ஒரு செய்தியை கேட்டால் உடனே தன்னை பரிசோதிப்பார்கள், நான் இதில் இருக்கிறேனா என்று. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஈமானுடைய நிலை உயர்வான நிலையில் இருந்தது. ஆகையால் அதை நோக்கி நாமும் என்ன செய்வோம், பயணிப்போம். அதுக்கு அடுத்தாக சொல்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர், நல்ல மரணத்தில் ஒரு வகை என்னென்னா, மக்களால் புகழப்பட்ட நிலையில் ஒரு மனிதர் இறந்து விட்டால் அது நல்ல மரணம். மேடை போட்டு வருங்கால கர்மமே எதிர்கால இழிவேன்னு சொல்லி வாழ்த்தாங்களே, அந்த இழிவு இல்லை. வாயில் வந்த வார்த்தையெல்லாம் அனாத பெயரெல்லாம் நீ தான் எங்களோட எதிர்காலம் சொல்லி வாழ்த்துறாங்களே, அந்த வாழ்த்து இல்லை. கேவலமான கேடுகட்டான உத்தமரேன்னு வாழ்த்துறாங்களே, அந்த வாழ்த்து இல்லை. இந்த வாழ்த்து எதுன்னு சொன்னால், அந்த மனிதருக்கு பின்னால் நல்ல மனுஷப்பா,
அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர், சிறந்த மனிதர் என்று யார் பின்னால் புகழப் போகிறாரோ அந்த புகழப்படக்கூடிய மனிதர் அந்த புகழுக்கு உண்டான நேரத்தில் இறந்து விட்டால் அது நல்ல மரணம். முன்னால் புகழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முகத்தில் மண்ணை எள்ளி வீசுவதற்கு சமம்னாங்க. யாரெல்லாம் புகழலாம். நடிகை ஒரு மேடையில் ஒன்று வச்சுருக்கோம், அவன் பேசுவோமா? ஒரு நடிகை நல்ல பொண்ணு, கற்பூல கும்பல் பொண்ணே வச்சுக்கிட்டுப்போம், நீங்கள் ரொம்ப தப்பாக நினைக்காதியா. எப்படி சொல்லுவோம்? மேடம் வாங்க போங்க. போனோன்னு என்ன சொல்லுவோம்? வந்தால் சரியான கூட்டம். எது மரியாதை? அவருக்கு உண்மையான மரியாதை எது? மேடையில் ஃபோக்கஸில் சொன்னதா, லைட்டெல்லாம் அணைச்சது பிறகு சொன்னதா? எது உண்மையான மரியாதை? பின்னால் சொல்லுவது தான் உண்மை. ஆகவே பின்னால் புகழப்பட்ட நிலையில் யார் மரணமடைகிறாரோ, மக்களால் புகழப்பட்ட நிலையில் அவருக்கு நல்ல மரணம் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதுக்கு தாக்கல சில பேர் இறந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகம் மலர்ந்துருக்கும். ஏதோ மவுத்தானவங்க முகம் மாதிரியே இருக்காது, ஏதோ லட்சியத்தை அடைஞ்சவங்க முகம் மாதிரி இருக்கும். அப்படி யாராவது மரணித்திருந்தால் சிரித்த நிலையில் அவங்க முகத்தில் பூரிப்பு தெரிந்தால் அறிந்து கொள்ளுங்கள், நல்ல மரம்னு நாங்கள். அப்போ அல்லாஹ்வின் தூதரத்துக்காக அல்லாஹ்வின் தூதரை எனக்கு எப்படி விளங்கிடணும்? அவருக்கு சொல்லப்பட்ட நற்செய்தியை கேட்டு முகம் மலர்ந்தார், அவருடைய ரூஹ் வாங்கப்பட்டது. நீங்கள் சொர்க்கவாசி அல்லாஹ் சொல்லிட்டான், உங்கள் ரூவை தாரியலா வெளியேற்றுதீங்களா என்று கேட்கும்பொழுது சந்தோஷமாக கொடுப்பார். எடுத்து எதை கொடுக்காரு? காசு பணத்தில் எதை கொடுக்காரு? தன்னுடைய உயிரை தன்னுடைய உடம்பிலிருந்து வெளியேற்றி ஒப்படைக்கின்றார். அப்போ அவருக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம், பூரிப்பு, முகமெல்லாம் மலர்ந்திருக்கும், நெற்றி வியர்த்தி இருக்கும். அப்படி நீங்கள் யாரையும் பார்த்தால் அவர் நல்ல மரணம் அடைந்திருக்கிறார் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். இறுதியாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வின் பாதையில் அழைப்பு பணி செய்யக்கூடிய நேரத்தில் யார் மௌத்தாகிறாங்களோ அது நல்ல மரணம். அந்த வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குது. போர்க்களம் செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கா? போர்க்களம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளோட பெரிய போராட்டமே டெய்லி பெருசாக இருக்குது. என்ன வாள் எடுத்து போராடலை, அவ்வளோதான். அந்த அளவுக்கு போராடிக்கிட்டு தர வாழ தெரியல நமக்கு. மொத்தத்தில் என்னென்னா வீட்டில் யாருக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குன்னு சொன்னால் நாம் செய்த மிஸ்டேக்கு தான். ஏன் வச்சுக்கிட்டு நாம் எப்பவும் பண்ணின ஒரு மோசமான தவறான ஒரு விதையை நாட்டி பண்ணுக்குள்ளே போட்டுட்டோம். இன்றைக்கி அது வளர்ந்து விருட்சமாகிருக்கு, அதை நம்ம கஷ்டப்படுத்துது. அப்படி தான் விளைக்கிறோம் இல்லையா? எதிராளியை என்ன செய்ய முடியாது, நம்ம முழுக்க குற்றம் சொல்ல முடியாது, தவறு நம்ம மேலே இருக்கும். ஆனால் வீட்டில் போராடி கொண்டு இருக்கின்றோம், அந்த போராட்டம் அல்ல. ஆனால் அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வின் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ்வின் மார்க்கத்தை மக்களுக்கு அழைப்பு பணி செய்த நிலையில் யார் மரணிக்கின்றார்களோ அவர்கள் அடைந்த மரணம் அந்த நிலையிலே நல்ல மரணம். நம்ம அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும். இப்போ உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை, ஏன்னா மார்க்கத்தை பற்றி ரொம்ப நேரம் பேச சொல்ல முடியாது. ஒன்றே ஒன்று சொல்லலாம். இன்றைக்கி உரையிலேருந்து எடுத்து கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்னு இருந்ததுன்னா நமக்கு சொர்க்கம் அல்லாஹ் வந்து சொன்னாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க. இதை சொல்ல முடியுமா முடியாதா? இது முடியுமா முடியாதா? இது சொல்ல முடியலைன்னா நீங்கள் நாக்கு வெட்ட போட்டுக்குன்னு அர்த்தம், ஊமன்னு அர்த்தம், பேச்சு வராதுன்னு அர்த்தம். அப்படிலாம் இல்லையே. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வாய் திறந்தால் எப்போண்டா மூடுவோம் தானே ஏறுவா இருக்காங்க. அவ்வளோ பேசுகிறவன் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக எத்தனை வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றோம் ஒரு நாளில், யாரிடம் வெளிப்படுத்துகின்றோம், இதெல்லாம் நம்ம காண்பிக்கணும். ஆகையால் நமக்கு நல்ல மரணம் வேணும்னு முடிவு பண்ணிவிட்டு அதற்கான வேலைகளை செய்யணும்னு பாருங்கள். நோன்பு நோட்டு நிலையில் மரணிக்க வாய்ப்பு இருக்குது, சதக்கா செய்த நிலையில் மரணிக்க வாய்ப்பு இருக்குது, சொத்துக்காக போராடும் நிலையில் மரணிக்க வாய்ப்பு இருக்குது, முஸ்லீம் என்பதற்காக கொல்லப்படுகின்றான் என்ற அதற்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு இதில் சொல்லப்பட்ட வாய்ப்புகளில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. விபத்துக்களை தவிர அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லா வரைஞ்சவன் நிறைய வாய்ப்பு இருக்குது. இது சொல்லப்பட்ட எல்லாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு தான். ஆனால் அதற்கு நம்ம அடிப்படையாக செய்ய வேண்டியது ஈமானை நல்ல சிறப்படுத்தி கொண்டு மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத நிலையில் நம்முடைய மரணம் கேள்விக்குரியது ஆகிவிடும். எனவே அன்புக்குரியவர்களே, இரண்டாவது அமர்விலே எது துர்மரணம் எது கெட்ட மரணம் என்பதை அல்லாஹ் சொன்ன ஒரு சில செய்திகளை பார்ப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் மூலமாக எதையெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தினானோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருவேதத்தின் மூலமாக எதையெல்லாம் கட்டளையாக்கினானோ அதையெல்லாம் எடுத்து செயல்படக்கூடிய சிறந்த மக்கள் உள்ளவராக அல்லாஹ் நம்மையும் ஆக்கிரொள்ள வேண்டும். அதற்கான முயற்சியும் அந்த பேர் ஆவலுடன் நாம் இருக்க வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நசீஹத் செய்தவனாக முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌபானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல மரணத்தை
நமக்கு அறிவித்து தந்தது போல மரணத்திலே மிகவும் கேடான ஒரு மரணத்தை எதுவெல்லாம் அந்த பட்டியலிலே இடம்பெறும் என்பதை நமக்கு பாடமாக நடத்தியிருக்கிறார்கள். அதில் முதல் நகை, அல்லாஹ்வை நிராகரித்து ஒரு மனிதர் ஈமான் கொள்ளாமலேயே காஃபிரான நிலையிலேயே மரணித்து விடுகிறார். அது மரணங்களிலே கெட்ட மரணம். இன்னொருவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார், ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார், அதாவது முஷ்ரிக்காகிவிட்டார். அந்த நிலையில் இருக்கும் பொழுதே அதிலிருந்து மீளும் முன்னாலே மரணித்து விட்டால், முஷ்ரிக்காக மரணித்து விட்டால் அது கெட்ட மரணம். காஃபிராகவோ அல்லது முஷ்ரிக்காகவோ மரணித்து விட்டால் கெட்ட மரணம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், பெரும்பாவம் செய்த நிலையில் ஒரு மனிதர் இறக்கின்றார். ஒரு பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், பெரிய அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட பாவம். அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிற நிலையை மரணித்துட்டார்னா அவருக்கு கெட்ட மரணம். எதன் அடிப்படையில்? அல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமின் மது அருந்த மாட்டான். மது அருந்தும் நிலையில் அவனுடைய ஈமான் எடுக்கப்பட்டு விடும், அவன் மூமினாக இருக்க மாட்டான். ஒரு மூமின் திருட மாட்டான், அவன் திருடும் பொழுது அவனுடைய ஈமான் எடுக்கப்பட்டு விடும். அந்த நிலையில் மரணித்தால் அவருக்கு கெட்ட மரணம், மூமினாக இருக்க மாட்டான். ஒரு மூமின் விபச்சாரம் செய்ய மாட்டான், விபச்சாரம் செய்யும் பொழுது அவன் ஈமான் எடுக்கப்பட்டு விடும். அந்த நிலையிலேயே அவன் மரணித்து விட்டால் அவன் மூமினாக இருக்க மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்திகளை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இதிலெல்லாம் நம்ம வந்துடுறோமா? இதில் வரலை, அல்ஹம்துலில்லாஹ். இனிமேலும் வராமல் போகிற ஒரு சில விஷயங்களை விட்டு வெளியேறிட்டா நம்ம பாதுகாக்கப்பட்ட மனிதர்களில் வந்துடுவோம். ஆனால் ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் திரும்ப திரும்ப அதுக்குள்ளே போய் விழக்கூடிய சூழ்நிலை நமக்கு மீண்டும் மீண்டும் ஏற்படும். அது போன்ற பாவங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் தெரிந்து நம்ம அதிலிருந்து நம்மை தூரமான நிலையிலே நம்ம ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ஒரு தூதர் சொல்கிறாங்க, மக்களெல்லாம் இகழக்கூடிய நிலையிலே ஒரு மனிதர் இறந்து விடுகிறார். மக்களெல்லாம் இகழக்கூடிய நிலையிலே ஒரு மனிதர் இறக்கிறார், அது அவருக்கு கெட்ட மரணம். என்ன காரணம்? ஒருத்தர் இகழ்தாங்க என்னது, திட்டுவாங்க, சபிப்பாங்க, சாபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு ஆள் வாங்கக்கூடிய அளவுக்கு அவருடைய காரியம் இருக்குமே. ஆனால் அதிலிருந்து தன்னை திருத்திக் கொள்ளாத நிலையில் அவர் மரணித்து விட்டால் அது அவருக்கு நடந்த கெட்ட மரணம் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி மக்களெல்லாம் புகழ்ந்த நிலையில் மரணிப்பது நல்ல மரணமோ, அதுபோல் மக்கள் இகழ்ந்த நிலையில் மரணிப்பது கெட்ட மரணம் என்பதை நமக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. அதுக்கு அடுத்து சொன்னாங்க பாருங்க, தற்கொலை மூலமாக ஒருவர் தன்னை மாய்த்துக் கொள்கிறார், இது கெட்ட மரணம். தற்கொலை விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு புரிதல் நமக்கு வேணும். ஒரு ஆள் தற்கொலை பண்ணுறாரு சாயந்தரம் 4:10. அப்போ நம்ம சாதாரணமாக அறிவு தற்கொலை பண்ணலாம் உயிரோடு இருப்பாருன்னு நினச்சிருப்போம். இல்லை, அவர் தற்கொலை பண்ணால் 4:10 இறந்துடுவார். 4:10 என்பது ஒரு நாளினுடைய கிழமையினுடைய நேரம் என்பது அவருக்கு குறிக்கப்பட்டது. அவருடைய ஈமானி நிலையை பொறுத்து அந்த மரணத்தை அடைவார். ஆனால் மரணத்தை அடைந்தே தீருவார். அந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட நேரத்தில் ஒரு கணம் முந்தவும் செய்யாது, ஒரு கணம் பிந்தவும் செய்யாது. எல்லாம் விளங்கிக்கிடணும். காவிர்கள் மத்தியில் தற்கொலைக்கு ஒரு எண்ணம் இருக்கும். எப்படி தெரியுமில்ல, தற்கொலை பண்ணனால அவர் நிராசையாக இறந்துட்டார், அதனால் அவர் தான் ஆவியாக சுற்றிட்டு அலைதார் அப்படின்னு. அது ஆவியா இல்லை வேறு என்னதுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தடவை பார்ப்போம். அப்படி ஒரு நிலை இல்லை. குறிக்கப்பட்ட நேரத்திலாம் மரணிச்சிருக்கிறார். ஆனால் மரணத்திற்கான காரணம் சரியாக இருந்தால் நல்ல மரணம், தவறாக இருந்தால் கெட்ட மரணம். அந்த அடிப்படையில் ஒருவர் தன்னை மாய்த்து கொண்டால், தற்கொலை செய்து கொண்டால் அது துர்மரணம். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஒரே ஒரு செய்தி இந்த இடத்துல யாவப்படுத்துகிற பலமுறை சொன்ன செய்தி தான். ஒரு போர்க்களத்தில் தப்புக்கென்று நடக்கின்ற ஒரு பெரிய போர்க்களம், தொடர்ந்து 2-3 நாட்கள் நடக்கக்கூடிய போரில் ஒரு மனிதர் மிக வீரமான ஒரு செயல்களை செய்து பல எதிரிகளை, அல்லாஹ்வினுடைய எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார் கடுமையான முறையில். அல்லாஹ்வின் தூதர் குடில் அமைத்து அதில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ அது கூட ஒரு சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அந்த குடிலை கடந்து அவர் குதிரையில் செல்கின்றார். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் கேட்டால், யாராவது நரகவாசியை பார்க்கணுமான்னு. அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கண்ணே, இப்போ போனார் பாரு குதிரையில் நம்மளை தாண்டி போனார், அவர் நரகவாசினாங்க. உடனே அல்லாஹ்வின் தூதருக்கு சஹாபாக்கள் சொல்ல, அவர் போர்க்களத்தில் பல சாகசங்களை செய்கிறார், அல்லாஹ்வின் எதிரிகளை பல பேரை வெட்டி மாய்க்கிறார் என்று சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பதில் சொல்லாமல் சிரித்த நிலையில் அமைதியாயிட்டாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொந்தமாக ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு வஹி மூலம் அறிவித்ததை தவிர வேறு எதுவும் சொந்த கருத்து சொல்ல மாட்டாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம்,
இவ்வளோ ஒரு ஆள் நரகவாதிங்கிறாங்களா, அப்போ என்ன நடக்குன்னு தெரியலையா, நம்ம அவரை கொஞ்சம் கவனிப்போம் என்று ஒரு சில சகாபாக்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு அவரை போர்க்களத்தில் எங்கே இருந்தாலும் கவனிக்க வேண்டும் என்று அவரை சொல்லி கவனிக்கிறாங்க. அவர் மீண்டும் போர்க்களத்துக்கு நடு நிலையில் செல்கிறார். போர்க்களத்துக்கு மத்தி பகுதிக்கு போய் எதிரிகளை வெட்டுகிறார். எதிரிகளால் வெட்டுப்படுகிறார். உடம்பு நெடுக காயம் அவருக்கு. அந்த நிலையிலும் போரிடுகிறார். இறுதியில் வேதனை தாங்காமல், அவருடைய காயத்தினுடைய வேதனை தாங்காமல் தற்கொலை செய்து கொள்கிறார். அல்லாஹ் என்ன சொன்னாங்க, இவர் நரகவாதி சொன்னாங்களா, அது காரணம் என்ன, தற்கொலை செய்தது. ஆனால் அவர் போரில் பல சாகசம் பண்ணார், அதெல்லாம் அங்கே என்ன இல்லை, கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அப்போ ஒரு மனிதனுடைய இறுதி நிலை அதுதான் அவனுடைய உண்மை நிலை என்பது இஸ்லாத்தினுடைய அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை. ஒரு மனிதன் காலமெல்லாம் பாவம் செய்து கொண்டிருப்பான். அதிலிருந்து தௌபா செய்து மீண்டு அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று ஒரு சஜ்தா செய்யக்கூடிய நிலையிலேயோ அல்லது தக்பீரட்ட நிலையிலேயோ அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்புக்கு ஒரு நிலையிலேயோ மரணித்து விட்டால் அவனுக்கு நல்ல மரணம், அது மீண்டு விட்டான். ஆகையால் மரணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி உபதேசம் பண்ணான். எல்லா உரைகளில் சொல்லப்பட்ட இன்று கூட ஓதப்பட்ட 3 வசனங்கள், அந்த வசனங்களில் 3ஆவது வசனமாக யா ஐயுல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்கள் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லீம் அல்லாத நிலையில் மரணித்து விடாதீர்கள். ஏன், முஸ்லீம் என்ற நிலையில் மரணித்தால்தான் உங்களுக்கு நல்ல மரணம், அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். அதுதான் அல்லாஹ் இவ்வளவு நீண்ட விலாவாரியாக நமக்கு பாடங்களாக நடத்துகிறார்கள். ஆகையால் மரணங்கள் ஏற்படும் பொழுது அந்த மரணத்தை நாம் விரண்டோட முடியாது, சந்தித்தே தீர வேண்டும். அந்த நேரத்தில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொன்னாங்க, ஜமாத்தை விட்டு யார் பிரிந்து ஜமாத்தில் இல்லாத நிலையில் மரணித்து விடுகிறாரோ அது துர்மர ஐயாமுல் ஜாஹிலியத்தினுடைய இருண்ட காலத்தினுடைய மரணம் என்று சொன்னாங்க. நீ சொன்னோன்னு நம்மகிட்ட என்ன இருக்கும், எந்த ஜமாத் அந்த ஜமாத்துன்னு இருக்கும். அது நீங்கள் ஜமாத்துன்னு சொல்லி பேரெல்லாம் வச்சு பார்க்காதீங்க. நம்மகிட்ட 2000 ஜமாத்து இருக்குது. நல்ல ஜமாத்து இருக்குது, கேடுகட்ட ஜமாத்து இருக்குது, கூறுகட்ட ஜமாத்து இருக்குது, கொள்ளடிக்கு ஜமாத்து இருக்குது, மக்கள்கிட்ட வழிபறி செய்யக்கூடிய ஜமாத்து இருக்குது, சத்தியத்துக்கு எதிராக கருத்துக்களை சொல்லிவிட்டு நாங்கள் தான் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஜமாத்து இருக்குது, போராடும் போது முஸ்லீம்களே வாங்கன்னு சொல்லக்கூடிய ஜமாத்து இருக்குது, போராட்டம் நிறைந்தவுடனே எங்களுக்கு கூட்டத்தை பார்த்தீங்கன்னு சொல்லக்கூடிய ஜமாத்து இருக்குது, மக்கள் எல்லாம் நீங்கள்லாம் காவிரின்னு சொல்லக்கூடிய ஜமாத்து இருக்குது. இந்த கேடுபாடானவர்கள் கேடுகட்டவர்கள் பற்றிலாம் இல்லை. ஒரு ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஜமாத்தை எதை சொல்லியிருப்பாங்க, குர்ஆனும் சுன்னாவும் மட்டுமே பின்பற்றக்கூடிய, 3வது ஒரு கருத்தை பின்பற்றாத அல்லாஹ்வின் தூதர் எந்த ஜமாத்தை வைத்திருந்தார்களோ அதுதான் ஜமாத். அதில் நீங்கள் இருக்கிற நான் இருக்கிறனாலும் பார்த்துக்கிட வேண்டியதான். இதுமே உங்கள் வேலை. நீங்கள் போய் ஸ்கேலை வச்சு அளப்பீங்களோ இல்லை டேப்பை வச்சு அளப்பீங்களோ அளந்துக்கிடுங்க உங்கள் ஜமாத்தை. அப்படி உங்களுடைய ஜமாத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய செயல், மார்க்கத்தில் இல்லாத செயல், குஃப்ரான செயல், பிதாக்கள், ஹராம்கள், விபச்சாரங்கள், வட்டி போன்ற எல்லா கொடுமைகளை செய்தவர்கள்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஜமாத்தில் நீங்கள் அங்கத்தினராக இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் பிடி இறுகும் உங்கள் மீது. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நான் இந்த ஜமாத்தை எப்படி கண்டிக்கிறது, ரப்புல் ஆலமீன் நாடி நரம்ப தரிப்பான் நம்மள. அப்ப யார் காப்பாத்துவா? நம்ம முத்தோல்லையா, நம்ம பொதுச் செயலாளரா, நம்ம தலைவரா? இல்ல, நாம் எந்த கொள்கையில் உறுதியாக இருந்தோமோ அதுதான் அல்லாஹ்விடத்திலே நம்மை மூமின் என்று மெய்ப்படுத்தும். ஆகையால் நல்ல மரணம் வேண்டும் என்று சொன்னால் நல்ல முறையிலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல முறையில் வாழும் பொழுது மரணம் ஏற்பட்டால் தான் நல்ல மரணமாக இருக்கும். இல்லை என்றால் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். நான் சில இடங்களில் இப்படி கடினமாக பேசுகிறேன். ஒரு கட்சியில் என்னை பார்த்தா சலாம் சொல்லக்கூடாது கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க, முடிவு எடுத்து வச்சுருக்கிறாங்க. நீ பேசுகிறான்னு நம்மளை தான் பேசுகிறேன் அப்படின்னு. நம்ம தனிப்பட்ட முறையெல்லாம் பேசலை. குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரானவங்க யாராக இருந்தாலும் சரி எனக்கு ஒன்று தான். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய யாராக இருந்தாலும் சரி எனக்கு அவங்களும் ஒன்று தான். அந்த 2 பாகுபாடை தவிர 3ஆம் பாகுபாடு நம்மகிட்ட கிடையாது. ஏன், கடந்த காலங்களில் நாமளும் எங்கே தான் இருந்தோம், ஜாகிலியத்தில் இருந்தோம், காஃபிரை விட கேவலமாக இருந்தோம், காஃபிரோட மோசமாக இருந்தோம். அல்லாஹ்வுடைய பெரும் கருணை பேருபகாரத்தால் அல்லாஹ்வின் மார்க்கத்தை நமக்கு தந்து மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல இடத்துல ஒசத்திருக்கிறான். அதை அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவனாக மக்களை நாம் குளிர்ச்சிப்படுத்துவதற்காக நாம் எதையுமே மறைக்க முடியாது. இதோடு சேர்த்து இன்னொரு செய்தியை கூறி அவங்க நிறைவு செய்யணும். அல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் மக்களை குளிர்ச்சிப்படுத்துவதற்காக அல்லாஹ் என் மீது கோபப்பட்டாலும் பரவாயில்லை என்ற நிலையில்
ஒரு மனிதன் வாழ்ந்து மரணத்தை விட்டால் அவனுடைய மரணம் துர்மரணம். எனக்கு ஒரு சத்தியம் தெரியுது, அதை நான் சொல்ல மாட்டேங்க, சொன்னால் அவர் கோவப்படுவார். நமக்கு எல்லாம் குடும்பத்தில் உள்ளவங்க பூரா ஜமாத்தில் இருக்கிறாங்க, அந்த அமைப்பில் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பகிச்சுக்கிட முடியாது. நான் என்ற எண்ணத்தில் அந்த சத்தியத்தை மறத்து காலமெல்லாம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் அதெல்லாம் டாப்பு டக்குன்னு சொல்லி அவங்க முன்னால் என்ன செய்கிறோம், அவங்கள நல்லா போய்ச்சி கொடுத்துட்டு பின்னால் வந்து என்ன கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அவர்களை குளிர்விச்சுட்டு அல்லாஹ்வின் பாவத்தை வாங்கிட்டு அந்த நிலையில் மரணிச்சோம் சொன்னால் நல்ல மரணம் கிடையாது. அல்லாஹ் தூர் அடுத்து சொன்னாங்க பாருங்கள், அல்லாஹ்வின் திருப்தி பெறுவதற்காக மக்கள் கோபமடைந்தாலும் பரவாயில்லை என்று யார் சத்தியத்தை சொல்கின்றானோ அவனுக்கு 2 நன்மைகள் கிடைக்கும். ஒன்று, அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுக்கொள்வான். 2, எந்த மக்கள் இவர்களை வெறுத்தார்களோ இவருடைய சத்தியத்தினால் சத்திய பிரச்சாரத்தினால் அந்த மக்களை அல்லாஹ் மீட்டு வந்து இவருக்கு பக்கபலமாக மாற்றுவான். சுபஹானல்லாஹ். எது வேணும் நமக்கு முடிவெடுக்கணும். மக்களை குளிர்ச்சிப்படுத்துகிறோம்னா அல்லாஹ் கோபமடைவான். அல்லாஹ் கோபமடைஞ்சு நமக்கு நாசமடைந்து விடுவோம், அமல்கள் அழிந்து விடும், நன்மைகள் எல்லாம் அழிந்து விடும், மக்களும் ஒரு காட்டத்தில் நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனால் அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் தான் எனக்கு முக்கியம், மக்களை பற்றி பிரச்சனை என்று யார் சத்தியத்தில் உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ்வும் பொருந்தி கொள்ளுவான், அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் கிடைக்கும். யார் இவர்கள் சொல்லி மக்கள் எல்லாம் கோவப்பட்டார்களோ அவர் காலப்போக்கில் இவரை பலப்படுத்தக்கூடிய மக்களாக மாற்றிவிடுவான். இதைத்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தூர் வாழ்க்கையில் அல்லாஹ் நிரூபித்து காட்டினான். சஹாபாக்கள் கூட இருந்த அல்லாஹ்வோட தூர்வல் சஹாபாக்கள் அதிகமான மக்கள் யார்? அல்லாஹ் தூர் எதிர்த்தவங்க, கொலை செய்ய வந்தவங்க. நம்ம கொலை செய்தவங்க ஒரே ஒரு ஆளத்தை நினைப்போம். நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அல்லாஹ் தூரை கொலை செய்வதற்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. நம்ம முகத்தவளை தாக்குதல் மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கோம். நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அவ்வளோ பேர் எப்படி ஆகிட்டா கடைசியில் அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டால் அதுக்காக உயிரை நிற்கக்கூடிய இடத்துக்கு மாறினாங்க. ஏன்? அவங்க விளைஞ்சு கொண்டாங்க. அல்லாஹ்வின் பொருத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் தூதரோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதரைக்கு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும். வஅத்தியுல்லாஹ வ ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் கட்டுப்படுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது கிருபை செய்வான் என்ற அல்லாஹ்வின் வாக்கு உண்மையானது. எனவே அதை மெய்ப்படுத்தும் நிலையிலே அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். நாம் உலக ஆதாயத்திற்காக உலக மக்களை மகிழ்ச்சிக்காக வாழ்ந்தோம் என்று சொன்னால் இதுவும் முனாஃபிக்கினுடைய ஒரு நிலைதான். ஆகையால் நான் சொன்னேன், யாரையும் போய் எதிர்த்து காயப்படுத்துதெல்லாம் வேண்டாம். அதுக்காக வேண்டி நான் சத்தியத்தை சொல்கிற பேரில் நளினம் தேவை. சத்தியத்தை சொல்கின்ற பேரில் என்ன செய்யலாம், நமக்கு நளினம் தேவை. அந்த நளினத்துக்கு மாத்திரம் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி இன்னும் ஒரு நொடி ஒரு நிமிஷத்தில் சாலா முடிக்கிறேன். நளினம் என்னன்னு விளங்கிக்கிடுங்க. அல்லாஹ்வின் தூதர் மதீனா பள்ளியில் இருக்கும் பொழுது ஒரு சஹாபி ஒருத்தர் அழுதுகிட்டே வராரு. ஏன்? என் தந்தை இறந்துட்டார், இறுதி வரைக்கும் இஸ்லாத்தை யாருக்க சொன்னேன், அவர் யாருக்காமே மௌத்தாயிட்டார், இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னால் அவர் நரகத்தில் இருக்கிறார். சொன்னோன்னு அவர் என்ன செய்கிறாருன்னா வெடிச்சு அழுகுறார். அழுதுகிட்டே வெளியில் போகிறார். எப்படி இருக்கும்? ஒரு மனுஷனை கூப்பிட்டு உன் தாப்புண்டா நரகத்தில் இருக்கார் சொல்லுவோம், எப்படி இருக்கும்? வெடிச்சு அழுதுகிட்டே போகிறார். அவரை பேர் சொல்லி அழைத்துங்க வா, அங்கே என்னுடைய தகப்பனார் இருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய உண்மை இது! நபியை பெற்றிருந்தாலுமே ஈமான் இல்லைன்னா நரகம்தான். சஹாபாக இருந்தாலுமே அவரை பெற்றதுனால அவர் சொர்க்கம் இல்லை, அவருக்கு என்னது தான்? நரகம்தான். இது அல்லாஹ்வின் தூதர் ஒரு முஸ்லீம் இடத்துல அழகாக உடைத்து சொல்லி உண்மையை இதுதான்ப்பா யதார்த்த நிலைமை உணர்த்துகள் என்று சொன்ன நிலைமை. அதே மாதிரி ஒரு மாற்று மதத்தவர்கள்ட்ட போய் உண்மையை சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாம் நரகவாயின்னு சொல்லவே கூடாது. அப்படி ஒரு கட்டம் தான் ஃபிரௌன் கேட்டான், மூசாவே உங்களுடைய ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எங்களுடைய நிலைமை என்ன என்று சொல்லும்போது நிச்சயமாக அல்லாஹ்வினால் நீங்கள் பிடிக்கப்படுவீர்கள், தண்டனைக்குள்ளாக்கப்படுவீர்கள் நேரில் சொன்னாங்க. அடுத்த ஒரு பேச்சப்படுதான், அப்போ எங்களுடைய முன்னானவர்கள் எங்களுடைய பெற்றோரின் பெற்றோர்கள் எங்களுடைய மூதாதர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் சொல்லவாரியா என்று கேட்கும் பொழுது உண்மைதான் உண்மை ஆமான்னு சொன்னால் எல்லாரும் யாரை சொல்லித்துருவாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லித்துருவாங்க. அவங்க சொன்னாங்க, அதை பற்றி அறிவு என் ரப்பிடம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. முடிஞ்சு வச்சா இங்கேயும் உண்மையை சொன்னாங்க, இங்கேயும் உண்மையை சொன்னாங்க. இதுதான் நளினம், இடத்துக்கு அடுத்தால் போல. ஆகையால் அன்புக்குரியவர்களை நாம் போய் நம்ம சார்ந்த மக்கள்கிட்ட அவங்களுக்கு அந்த விபரீதத்தினுடைய வீரியத்தை உணர்த்த வேண்டும் ஒழிய அவர்களை பற்றி நாம் உணர்த்தி விடக்கூடாது. ரொம்ப முக்கியம். இதெல்லாம் செய்தால் அவங்களுக்கு இவ்வளோ கேடு பார்த்துக்கிறேன்னு சொல்லணுமா? நீ கேடானவனை கேடு கட்டவனை கேடு செய்துக்கிட்டு சொல்லக்கூடாது. ரெண்டும் ஒன்று தான். அப்போ எப்படி சொல்லணும்? இது இவ்வளோ எச்சரிக்கை உள்ள விஷயம்.
வேண்டாம், நீங்கள் நல்ல மனிதர், நீங்கள் தவறி கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது, எனக்கு நஷ்டம் என்று அவர்கள் சொன்னால் இன்று இல்லை என்றால் நாளை சிந்திப்பார்கள். சொன்னதற்கான கூலி நமக்கும், அதை ஏற்றுக்கொண்டதற்கான கூலி அவருக்கும் நமக்கு கிடைக்கும் என்ற வாய்ப்பு உண்மை இருக்கிறது. ஆகையால் அன்புக்குரியவர்களே, இனிவரும் காலத்தில் சரியான முஸ்லிம்களாக வாழ்ந்து நல்ல மரணத்தை நோக்கி நாம் பயணிப்போம். அதற்கு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுதான் நல்ல மரணத்தினுடைய பயணமாக இருக்கும். இதையே உங்களுக்கும் எனக்கும் நான் உபதேசம் செய்தவனாக இரண்டாவது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய ஒரு அறிவிப்பு, மேலப்பாளையத்தைச் சேர்ந்த ஒரு 56 வயசு